ஹாய் ஹலோ காய்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ஸ்டோரி லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இட்ஸ் ஃபுல்லி ஃபிக்ஷன். ஓகேவா? எதுவும் உண்மை கிடையாது. பட் ஸ்டில் ஓரளவுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆஸ் யூஷுவல் இது ஜெயம் அண்ட் ஜங்குக்கோட ஒரு ஐடல் ஜேர்னி மாதிரி போகும் ஸ்டோரி. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஜிம்மனை தான் காட்டுறாங்க. இந்த ஸ்டோரியில் ஜிம்மனுக்கு ஏஜ் ஒரு 18 அவனுக்கு 18 இருக்கும்போது நடக்கிற ஸ்டோரி மாதிரி இருக்கும். இப்போ அவன் நின்றுட்டுருக்கான். அவன்கிட்ட ஒரு ஸ்டாஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிகிட்ருக்காங்க. அது யாரும் கிடையாது, பிக் ஹீட்டில் வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப் அப்படின்ற மாதிரி. அந்த ஸ்டாஃப் தான் ஜிம்மன் கிட்ட, இங்கே பாரு ஜிம்மன், நீ ஆடிஷனில் செலக்ட் ஆனது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். பட் நீ அதை எப்படி தக்க வச்சுக்க போகிறன்றது உன் கையில் தான் இருக்குது. உன் கூட ஒர்க் பண்ண போகிற மெம்பர்ஸ் ஆல்ரெடி 1.5 வருஷம் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. அவங்க கூட நீ இப்போ ஒர்க் பண்ண போகிற. இன்னும் 6 மாதத்தில் டெபியூட் ஆக போகிறாங்க. ஆனால் நீ அப்படி கிடையாது. உனக்கு 6 months தான் டைம். இந்த 6 monthsல நீ கரெக்டாக நாங்கள் சொல்கிற பேச்சை கேட்டு உன்னோட ஹார்ட் ஒர்க் போட்டு நீ பர்ஃபெக்டாக இருந்தினா தான் உனக்கு அந்த குரூப்பில் இடம். அப்படி இல்லையா, யூ வில் பி ஃபயர்ட். நாங்கள் எலிமினேட் பண்ணிடுவோம். அப்படி இல்லைனா நீ நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஒரு குரூப்பில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி ஆகும். அப்படி இருந்தால் நீ இன்னும் 2 years காத்துட்ருக்கணும். ஸோ இந்த குரூப்பில் நீ டெபியூட் ஆகணுன்னா நீ உன்னோட ஹார்ட் ஒர்க் போடணும். உனக்கு இந்த 6 மாதம் டைம். இந்த 6 மாதத்தில் அவங்க 1.5 வருஷம் எடுத்த ட்ரைனிங்கை நீ இந்த 6 மாதத்தில் எடுக்கணும். அதுதான் உனக்கு இருக்க போகிற பெரிய டாஸ்க். ஏன்னா எங்களோட டெட்லைன் பொறுத்த வரைக்கும் இன்னும் 6 மாதத்தில் நாங்கள் ஒரு குரூப்பை டெபியூட் பண்ணணும். அந்த குரூப்புக்காக தான் வேலை செஞ்சிட்ருக்கோம். அந்த குரூப்புக்காக தான் உன்னை இப்போது நாமினேட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீ பெர்ஃபார்ம் பண்ணினா நீ அந்த குரூப்பில் 7th மெம்பராக இருப்ப. அப்படி இல்லையா, உன்னை நாங்கள் வேறு குரூப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். அண்ட் யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் 2 years. 2 வருஷம் எந்த குரூப்பில் நீ ட்ரெயினியாக மட்டும்தான் இருப்ப. எதுலேயுமே உன்னால் டெபியூட் ஆக முடியாது. ஸோ பி கேர்ஃபுல் அப்படின்ட்டு இந்த ஸ்டாஃப் தான் ஜிம்மனை பயமுறுத்துற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஜிம்மனா மைண்ட் வாய்ஸில், ஜிம்மனா உன்னால் கண்டிப்பாக முடியும். அம்மா அப்பா கிட்ட என்ன சொல்லிட்டு வந்திருக்கான்னு தெரியும்ல, யூ ஹாவ் டு டூ இட். அப்பா உனக்காக கஷ்டப்பட்டு அனுப்பிச்சி வச்சுருக்காரு. ஸோ யூ ஹாவ் டு பெர்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஜிம்மன் ரொம்ப ஒரு ஃபேமாக இருக்கான். அவர் இப்போது ஜிம்மனை ஒரு ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த ரூமையும் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ரூம் ஓப்பன் பண்ணால் அது ஒரு ப்ராக்டிஸ் செஷன் ரூம். அங்கே பசங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பிடிஎஸ் மெம்பர் தான். மற்ற 6 மெம்பர்ஸும் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே கொரியோகிராஃபர் இருக்கார். அவர் சொல்கிறபடியே அவங்க செஞ்சு டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அந்த கதவு ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ண உடனே அவர் முன்னாடி போய் நிற்கிறாரு. ஜிம்மன் அவருக்கு பின்னாடி நிற்கிறான். இப்போ அவர் தான், காய்ஸ், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல இங்கே இன்னொரு மெம்பர் ஆட் ஆக போகிறாங்கன்ட்டு. ஸோ திஸ் இஸ் ஹிம் அப்படின்ற மாதிரி ஜிம்மனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவனோட பேர் சொல்லும் போது தான் அவன் முன்னாடி நிற்கிறான். திஸ் இஸ் ஜிம்மன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோரும் ஜிம்மன் தான் பார்க்குறாங்க. இந்த பையன் உங்கள் கூட தான் இருக்க போகிறான். உங்களோட குரூப்பில் 7th மெம்பராக அவன் செலக்ட் ஆகணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்களும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். உங்கள் ஹெல்ப் இல்லாமல் அவனால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் என்ன ஆல்ரெடி இதை பற்றி உங்ககிட்ட நிறைய பேசியிருக்கேன். ஸோ இந்த பையன்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ட்ரைனிங் செஷன், அதை பற்றி எல்லாத்தையும் சொல்லிவிடு அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டாஃப் சொல்கிறாரு. ஆரமும் தலையாட்டுறான். ஓகே, கொரியோகிராஃபர்கிட்ட போய்ட்டு அண்ட் உங்கள்கிட்டயும் நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். இந்த பையன் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இவனுக்கு ட்ரைனிங் கொடுங்க. சின்ன பையன் அப்படின்ட்டு இந்த பாறை வச்சு பார்க்கறதுலாம் வேண்டாம். பிகாஸ் நமக்கு இருக்கிற டெட்லைனுக்கு நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஒரு ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணாலும் வி ஓன்ட் கேர். பட் எங்களுக்கு அந்த மெம்பர் வேணும் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டாஃப் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசிட்டு போகிறாரு. கொரியோகிராஃபரும் ஓகே நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் அந்த கான்வர்சேஷன் முடிச்சுட்டு அங்கே போகிறாங்க. இந்த சைடு ஜிம்மனை தான் காட்டுறாங்க. ஜிம்மன் ஒரு மாதிரியா விரல பிசைஞ்சிட்டு நின்றுட்டுருக்கான். அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் எப்படி ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜிம்மன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட்டான பர்சன் தான், ஸ்டில் இன்ட்ரோவர்ட், ரெண்டும் கலந்த ஒரு கலவை அப்படின்ற மாதிரி. இப்போது ஜிம்மன் நான் எல்லாரையும் பார்க்குறான். எல்லோரும் அந்த ஜிம்மனை பார்த்து சிரிக்கிறாங்க. இப்போது அவங்களுக்கெல்லாம் பின்னாடியிலேருந்து ஒரு குரல் கேட்குது, ஜிம்மனா. வேறு யாரும் இல்லை, ரேங்ண்ணா.
டேங்கோட குரல் கேட்டோன்னே ஜிமின் யோசிக்கிறான், இந்த குரலை எங்கேயுமே கேட்டிருக்கோமே, எங்கே கேட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இப்போ டேதா எல்லாரையும் விலக்கி விட்டுட்டு வந்து ஜிமினை போட்டு அப்படியே ஓடி போயிட்டு ஜிமின் ஹக் பண்ணிக்கிறான். ஜிமினுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. ஜிமின் 2 அடி ஸ்டெப் இப்படி தள்ளி வந்திருப்பான். டேங் தான் ஜிமினோட நெக்க ஒரு மாட்டை இறுக்கி பிடிச்சி, டி மச்சான் இங்கே என்னடா பண்ற நீ அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு எந்தூசியாஸ்டிக்காக கேட்குறான். ஜிமின்ல டேயோட மூஞ்சியை பார்த்துட்டு, டேங் இது நீயா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாண்டா ஜிமின், நான் தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப சொல்லுது, ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்காக சொல்கிறான். ஜிம்முக்கு ரொம்ப எப்படி சொல்லுது, ஒரு நல்ல பிளஸ்டான மூமெண்ட்டாக இருக்குது. அட்லீஸ்ட் இந்த மூஞ்சி நம்ம இங்கே பார்த்துட்டோமே அப்படின்ற மாதிரி ஜிம்மு தேங்க ஹக் பண்ணிக்கிட்டு, டேங்கா நீங்கள் என்ன பண்ணுற, நீயும் இந்த பேண்டில் மெம்பராடா அப்படின்ற மாதிரி கேட்குறான். டேங் தான் அவன்கிட்ட வச்சு நான் இந்த பேண்டில் மெம்பருடா அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறான். ஜிமின் டேங்கோட கை பிடிச்சிட்டு, டேங்கா அப்பாடி உன்னையாவது இங்கே பார்த்ததே நான் நினைக்கவே இல்லைடா அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறான். டேங்கோ நானும் மச்சான், நான் உன்னை நினைக்கவே இல்லைடா நீங்கள் வருவேன் அப்படின்ட்டு 2 பேரும் ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பின்னாடியிலேருந்து ஒரு குரல் கேட்குது, ஆரம்னா. ஸோ உனக்கு டேங்க முன்னாடியே தெரியுமா அப்படின்ற மாதிரி ஆரம் கேட்குறாரு. இப்போ டேங் திரும்பி, ஆரம் இது 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 என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தெரியுமா, என்னோட சோல்மேட், நாங்கள் 2 பேரும் பிரிக்கவே முடியாது அந்த மாதிரி அப்படின்ற மாதிரிட்டே வந்து ஜிம்மை பற்றி இப்படி வளரிக்கிட்டே இருக்கிறான். ஆரம்பில் நிறுத்துடா, ஏன்டா இப்படி எந்தூசியாஸ்டிக் ஆகிற, கொஞ்சம் மூச்சு விட்டு பேசு அப்படின்ற மாதிரி ஆரம்பம் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. டேங்க சரி 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 ஆரம் இது வந்து ஜிமன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நானும் அவனை ஸ்கூலில் ஒன்றா படிச்சிருக்கோம், ரொம்ப நாள் இல்லைனாலும் கொஞ்ச நாள் படிச்சிருக்கோம், அதுலேயே நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். இப்போ அவன் என்னோட பேண்ட் மெம்பர், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்துட்டான், ஐயோ ஜாலி அப்படின்ற மாதிரி தேங்க ரொம்ப ஃபன்னியாக பேசிகிட்டு இருக்கான். ஆரம்னா ஆல்ரெடி இந்த அருந்த வேலையை தாங்க முடியாது, இதில் இவன் கூட இவன் க்ளோஸ் ஃப்ரெண்டு வேறையா அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ ஆரம் தான் ஜிம்முக்கு கை கொடுத்துட்டு, என் பேர் ஆரம் அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஜிம்மனும் சிரிச்சுக்கிட்டே, என் பேர் பார்க் ஜிம்மன் அப்படின்னு சொல்கிறான். நைஸ் நேம், உன்ன மாதிரி அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்கிறாரு. ஜிம்மன் ஒரு மாதிரி சிரிக்கிறான். இப்போது ஆரம் தான். அப்புறம் இது ஜின், இது ஜேஹோப் வந்து ஜிம்மனை பார்த்து ஒரு மாதிரி ரொம்ப இப்படி சன்ஷைனாக சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு, என் பேர் ஜேஹோப், ஐ மீன் ஜங்க் ஹோசிக் அப்படின்னு சொல்கிறாரு. ஜிம்மனோ பார்க் ஜிம்மன் அப்படின்னு சொல்கிறான். நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தேங்க்யூ அப்படின்ற மாதிரி அவன் வர ப்ளஷ் பண்ணுறான். அடுத்து சுகா தான். சுகா எல்லாரையும் விட்டு கொஞ்சம் தள்ளி நிற்கிறான். ஆரம் தான். இவர் பேர் மின் யூங்கி, ஸ்டேஜ் நேம் சுகா அப்படின்னு சொல்கிறாரு. சுகாவை பார்த்து அவனும் சிரிக்கிறான். சுகாவும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்மைல், கோல்டான ஃபேஸில் சின்ன ஸ்மைல். அண்ட் இதுதான் நம்மளோட மார்க்னே ஜங்குக் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறாரு. ஜிம்மனும் பார்க்குறான். ஜிம்மன் ஃபர்ஸ்ட் டைம் ஜேகேவை பார்க்குறான். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் அ பெஸ்ட் அப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஜிம்மன் ஜேகே அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். அவன் சின்ன வயசில் எப்படி இருப்பான்னு தெரியும்ல, அவனோட டோ ஐஸ், அவனோட ஹேர் ஸ்டைல், அவனோட ஃபேஸ் கார்டு. ஜிம்மன் அவனை பார்த்துட்டு ஜங்குக் அப்படின்ட்டு பேரை ரிப்பீட் பண்ணுறான். ஜங்குக்கும் ஹாய் பார்க் ஜிம்மன் அப்படின்ற மாதிரி அவன் ஜிம்மனோட பேரை சொல்லி ரிப்பீட் பண்ணுறான். அவங்க 2 பேரும் கை கொடுத்துக்கிறாங்க. அந்த மூமெண்ட்டே ஒரு மாதிரியா நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி இன்னமும் ஒரு மாதிரியாக நல்லா இருக்குது அந்த ஃபீலிங் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ டேங் தான் வந்து ஜங்குக்கோட ஷோல்டரில் கை போட்டு, டி ஜிமின் இவன் தான், இவனும் என் மச்சான் தான் தெரியுமா, ரொம்ப க்யூட்டான பையன், கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் பட் நல்லா ஃபன்னாக இருக்கும்டா அப்படின்ற மாதிரி ஜிமினுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கலாம், ஃபன்னாக இருக்கும் அப்படின்ட்டு. ஜிமினும் சிரிச்சுட்டு
ஃபன்னாக இருக்கும் அப்படின்ட்டு அவனும் ரிப்பீட் பண்ணுறான். 3 பேரும் ஒன்று கூட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. த ட்ரியோ ஃபார்ம்டு ஃபர்ஸ்ட் மூமெண்ட் அப்படி இருக்குது. இப்போது அந்த சைட்லேருந்து ஜின்னா இங்கே 2 பேரை சமாளிக்கிறதே பெரிய விஷயம், இவனுக்கு என்ன மெம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க, அதுவும் அந்த ட்ரியோவில் போய் சேரணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ ஆரம்பம் பரவாயில்ல விடுங்க, சின்ன பசங்க அப்படி தான் இருப்பாங்க, அட போடா அவனுங்களை சமாளிக்கிறது பெரிய கஷ்டம். இவன் எப்படின்னு தெரியலையே, ஆனால் பார்க்க பையன் க்யூட்டாக இருக்கான், அமைதியாக இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இவங்க 3 பேரும் எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் மற்றவங்களுக்குலாம் இருக்குது. ஹோபியும் யூங்கியும் அவங்க 3 பேரோட அந்த பாண்டு வியூவை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஜின்னா ஓகே 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 எல்லாருக்கும் இன்னைக்கு ட்ரீட் ஓகேவா, ஜிமன் வந்ததுனால நம்ம எல்லாரும் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம் அப்படின்ற மாதிரி ஜின் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே ஜங்குக்கும் டேயங்கும் போயிட்டு ஜின்னை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐயோ ஹயாங் நீங்கள் தான் பெஸ்ட்டு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணுறாங்க ரொம்ப டைட்டாக. விட்டுங்கடா வலிக்குதுடா, அசுக்குறீங்கடா 2 பேரும் சேர்ந்துட்டு அப்படின்ற மாதிரி அவர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. இப்போ டேயங் தான் கைம் காமிச்சு ஜிமினி வர சொல்கிறான். ஜிமினி ஓடி போய் அவங்க 3 பேரையும் சேர்த்து ஹக் பண்ணிக்கிறான். அத்தாடி அன்பு தலை ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஜின்னு. மற்றவங்களாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் ஒரு ஷாப்புக்கு வெளில தான் இருக்காங்க, ஐஸ்கிரீம் ஷாப். எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒரு ஃப்ளேவர் பார்த்துட்டு இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா அப்படின்ட்டு சூஸ் பண்ணுறதே ஒரு பெரிய போர் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. இப்போது சுகாதா வந்து நிறுத்துங்கடா, எப்போ பார்த்தாலும் இதே உங்ககிட்ட வேலையாக போச்சு அப்படின்ட்டு அவரே ஒரு 3 ஃப்ளேவர் எடுத்து அவங்க 3 பேர் கையிலையும் கொடுத்துட்றாரு. தின்னுங்க அப்படின்ற மாதிரி விரட்டுறாரு. இப்போ தேர்மா அவர் எப்பவுமே அப்படிதான், எங்களோட குரூப்போட கிராண்ட்பா அப்படின்ற மாதிரி ஜிமின் கிட்ட சொல்கிறாரு. உடனே சுகாதா என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி, ஒன்றும் இல்லை கிராண்ட்பா, என்னது ஒன்றும் இல்லை சுகா அப்படின்ற மாதிரி திக்குறாரு. வர உனக்கு கொழுப்பேறி போச்சுடா அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு எங்கேருந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஜின்னா ஓகே நான் போய் பே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஜின் சொல்கிறாரு. இப்போ ஜிம்னா இல்லை இன்னைக்கு நான் தானே புதுசாக வந்திருக்கேன், நான் உங்கள் எல்லாருக்கும் பே பண்ணுறேன், இது என்னோட ட்ரீட்டாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஜின்னு சொல்கிறான். ஜின்னா டேய் குட்டி பையா, இன்னும் முளைச்சி 3 அளவு இல்லை, அதுக்குள்ளேயே எங்களுக்கு நீ பே பண்ணுறியா, அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் விடு, நீ என்னோட நியூ மெம்பர், என்னோட ஃபேமிலி, இன்னும் நான் பே பண்ணாலும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி போகிறாரு. அவன் போயிட்டு ஜிம்மின் போய் முன்னாடி கேஷியர் நின்றுட்டு என்னங்க காசு அப்படின்னு கொடுத்துட்றான். ஜின்னா ஆத்தாடி இவனும் டே மாதிரி துருன்னு இருக்கானே, அவன் ஒருத்தர் சமாளிக்கிறதே பெரிய விஷயம், நாக்கு தள்ள போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் காமாக இருப்பாங்க, ஆனால் இந்த ட்ரியோ மட்டும் துருன்னு இருக்குல்ல, அதனால் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். வீமன் குக்கை ஜிமன் பே பண்ணிவிட்டு ஜின்கிட்ட வந்து ஜிக்னை ஹக் பண்ணிவிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறான். ஜின்னுக்கு ஒன்றுமே புரியல, எது இவன் தேங்க்யூ சொன்னான் அப்படின்ற மாதிரி. ஜிம்மன் ஏன் தேங்க்யூ சொல்லியிருப்பானா, அவர் வந்து எல்லாருக்கும் சேர்த்து பே பண்ணுன்னு சொல்லியிருப்பார்ல, அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அதனால் வந்து ஹக் பண்ணிவிட்டு தேங்க்யூ சொல்லியிருப்பான். ஆனால் ஜென்னுக்கு எந்த ஐடியாவும் இல்லை அவன் ஏன் தேங்க்யூ சொன்னான்ட்டு. அவன் தேங்க்யூ சொல்லிட்டு அவன் குடுன்னு ஓடுறான். அவன் ஓடுறத பார்த்து டேங்க அவன் பின்னாடியே ஓட, டேங்க ஓடுறத பார்த்து ஜேகே அவன் பின்னாடியே ஓட, 3 பேர் ஓடிட்டு இருக்காங்க. இப்போ டேங் தான் ஜிம்மில் பிடிச்சி நிப்பாட்டி நடக்க கற்றுக்கோடா ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி 3 பேரும் முன்னாடி நடந்து போகிறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் தூரமாக ஹயாங் லைன்ஸ் நடந்து வராங்க. இப்போது வீதான் இங்கே பாரு, இப்போல்லாம் ஓடக்கூடாது, நான் தான் இங்கே எனர்ஜெட்டிக்கான பையன், இனி இப்படி ஓட விடுற அப்படின்ற மாதிரி மூச்சு விட மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஜிமினோ எனக்கு இந்த குரூப் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு. அதெல்லாம் போக போக தெரியும் அப்படின்ற மாதிரி டேவ் மேலே தலையாட்டுறான். ஜிம்மில் ஏண்டா என்னாச்சு, அதெல்லாம் குரூப் மெம்பர்ஸ்லாம் சூப்பராக இருப்பாங்க, ஆனால் நீங்கள் ஒருத்தருக்கு நீ பயப்படணும் அப்படின்ற மாதிரி ஹஸ்கி டோனில் போயிட்டு ஜிமின் முன்னாடி சொல்கிறாரு. ஜங்குக்கு முழிக்கிறான் யாரை சொல்கிறான் அப்படின்ட்டு. அப்போது ஜங்குக் கிட்ட டக்குன்னு திரும்பிட்டு ஜங்குக்கா நம்ம இவன்கிட்ட சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கோட மூஞ்சி முன்னாடி போய் நிற்கிறாரு. ஜங்குக் தான் முழிக்கிறான், என்னடா சொல்லணும் அப்படின்ற மாதிரி. இப்போ திரும்பி வந்து ஜிமின் பக்கம் திரும்பி ஜிமினா இங்கே
ஒரு குரூவலான ஒரு மாஸ்டர் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமினும், குரூவலான மாஸ்டரா? ஆமாம், அவர் பேர் என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, மூஞ்சி முன்னாடி போய் நிற்கிறான். இப்போது ஜிமின் அவன் நெத்தியில் கையை வச்சு கொஞ்சம் பின்னாடி போய் சொன்னால் குறைஞ்சா போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதில் ஒரு எஃபெக்ட் வரும்டா, என்னடா ஜங்கு கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓ, நீ அவரை சொல்கிறியா அப்படின்னு ஜேகேஓ தலையாடுறான். அவரே தான். என்னடா 2 பேர் மட்டும் பேசிக்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, சொல்லுங்கள் யார் அந்த குரூவலான மாஸ்டர் அப்படின்ற மாதிரி ஜிமின் ரொம்ப எக்ஸைட்டிங்காக கேட்குறான். அவர் பேர் ஜேஹோ அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஜிமினோட 2 காது கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஜிமின், ஜேஹோப்பா அப்படின்ற மாதிரி லவுடாக சொல்கிறான். 2 பேரும் அவங்க வாய முடிக்கிறாங்க. கத்தாதீங்க, கத்தக்கூடாது. ஜேஹோப் எப்படி தெரியுமா, நீ டான்ஸில் ஒரு தப்பு பண்ணினாலும் அவன் கழுக்கு பாருங்க, உன் கால் கிட்டே உன்னை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிடும், அப்புறம் உன்னை வச்சு செஞ்சிடும். அதனால ஜேஹோப் கிட்ட மட்டும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ட்டு 2 பேரும் கோரஸாக சொல்கிறாங்க ஜிமினில். ஆனால் அவரை பார்த்தா அப்படி தெரியலையே, அவரை பார்த்தா என்னமோ ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. அவர் மூஞ்சியெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியும். ஆனால் அவர் டான்ஸுன்னு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் அவ்வளோதான், மெம்பர்ஸ் ஆகட்டும் யாராக இருக்கட்டும் வச்சு செஞ்சிருவார் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான் ஜிமினு. அப்படியா, அப்படிதான் அப்படின்ற மாதிரி 2 பேருமே திரும்பி கோரதை சொல்கிறாங்க. ஜிமின்ல, என்னடா இப்படி பயமுத்துறீங்க என்ன அப்படின்ற மாதிரி முழிக்கிறான். இப்படியே தான் அவங்க முன்னாடி பேசிகிட்டே நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்க பின்னாடி இவங்களும் போகிறாங்க. எல்லோரும் போய் டானுக்கு தான் ரீச் ஆகுறாங்க, அவங்களோட பிளேஸ், அவங்க ஸ்டே பண்ணுற இடம். நான் ஜிம்மனை கூட்டிகிட்டு அவன் ரூம், எல்லோரும் மெம்பர்ஸ்லாம் தங்கி இருப்பாங்களே அந்த ரூமில் போயிட்டு, ஜிம்மனா நீ இதுக்கப்புறம் எனக்கு கீழே படு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிம்மில் என்னது அப்படின்ற மாதிரி முடிக்கிறான். நான் பெட் மேலே இருக்க அப்பரில் படுத்துக்கிறேன்டா, நீ லோயரில் படுத்துக்கோ, ஏன்னா நான் தான் உன்னை இதுக்கப்புறம் ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்டா உனக்கு ஒழுங்காகவே பேச தெரியாதாண்டா, ஏன்டா இவ்வளோ ட்ராமேட்டிக்காக பேசுகிற அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறான். எல்லாம் அப்படித்தான், நான் இதுக்கப்புறம் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன், இங்கே நிறைய பேய்லாம் சுத்தம்னு கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்ற மாதிரி போயிட்டு ஜிமினை பயமுத்திக்கிட்டே இருக்கான். ஜிமின், ஐயோ இவங்கிட்ட போய் தான் மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போது ஜங்குக் தான், அவர் அப்படி தான் எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான், வேறு வேலையே இல்லை. ஜங்குக்கா, வயசில் பெரியவங்க கிட்டப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆமாம், நீ என்னைக்காவது பெரிய மாதிரி நடந்துக்கிறியாடா அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் க்யூட்டாக சண்டை போடுறாங்க. ஜிமினை பார்த்துட்டு, ஐயோ இவங்களை வச்சுட்டு இவங்க எப்படி மேய்க்கிறாங்களோ. இப்படியே ராத்திரி ஆகுது. எப்படி சொல்கிறது, எல்லோரும் டின்னர் முடிச்சுட்டாங்க. ஜிமின் தான் தங்கியிருக்க பிளேஸ்க்கு வெளியில் இருக்கான், ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். அவன் பாட்டுன்னு உட்காந்து இன்னும் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போது அங்கே இருக்க சீனியரை பார்த்துட்டு, இப்போது அங்கேருந்து ஜேகே தான் நடந்து வரான். ஜிமின் அதை கவனிக்கல. ஜேகே ஜிமினுக்கு பின்னாடி வந்துட்டு ஜிமின் கீழே ஸ்டெப்ஸில் உட்காந்துட்டு இருக்கான், ஜங்குக்கு நின்றுட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கு தான் ஜிமினா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். ஜிமின் திரும்பி பார்த்துட்டு, ஜேகே என்னாச்சு, என்ன வேணும், இன்னும் தூங்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் தூங்கலாக தான் இருந்தேன், இன்னும் டேவியும் காணுமா, அதான் எங்கே அப்படின்னு தேடி வந்தேன். தேடி வந்தியா? வந்து வாஷ்ரூம் வருதுன்னு போயிருக்கான், இப்போ வந்துடுவான், என் பக்கத்தில் உட்காரு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு கூப்பிட்டு அவனையும் கீழே உட்கார வச்சுக்கிறான். இப்போ ஜிமின்னா, நீ ரொம்ப க்யூட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி அவனோட கண்ணை துப்பிச்சு ஒரு வரைய கிள்றான். ஜங்குக்கு தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு அப்படின்ற மாதிரி இப்படி க்யூட்டாக அதை அவாய்ட் பண்ணுறான். எனக்கு கூட ஒரு பிரதர் இருக்கான், இந்த மாதிரி தான் இருப்பான், உன் வயசு தான் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேகிமா, அப்படியா? ஆமாம், உன்னை பார்த்த வரைக்கும் எனக்கு அவன் ஞாபகம் வந்துருச்சு, நான் என் பிரதரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்படியா? எனக்கு கூட அப்படி தான், நான் கூட என்னோடய பிரதரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஜிமின் தான் சொன்னான், உன்னோட ஓக்கல் நல்லா இருக்கும், நீ சூப்பராக பாடுவேன்னு சொன்னான் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். ஜேகே தான், இப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஷையாகிறான். நீ இதையும் சொன்னான், உன்னை பாராட்டினா நீ ஏற்றுக்கவே மாட்டேன்ட்டு அப்படின்ற மாதிரி திரும்பி சொல்கிறான். ஐயோ ஜிமின் கம்முது, நான் வந்ததுலேருந்து என்னை பாராட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ஷையாகிறான். ஐயோ ஜங்குக்கா நீ ரொம்ப அழகாக இருக்கேடா அப்படின்ற மாதிரி
திரும்பி ஜங்கு கூட சீக்ஸ் வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கான். இப்போ அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி வந்து யாரோ 2 பேரையும் பின்னாடி தப்புன்னு அடிக்கிறாங்க. 2 பேரும் முதுக பிடிச்சிட்டு அப்படின்ற மாதிரி உட்காரசா கத்துறாங்க. வேற யாரும் இல்லை, டே தான். என்னை விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் என்ஜாய் பண்ணுறீங்களா, உங்களை கொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி அங்கேயும் பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்கான். இப்போது நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ப்ராக்டிஸ் செஷனை தான் காட்டுறாங்க. அந்த ப்ராக்டிஸ் ரூமில் டேங்கும் ஜேகேவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. டேங்னா யார்கிட்ட அவனை மாட்ட வேணாம்னு சொன்னேனோ அவங்கிட்டே போய் மாட்டிக்கிட்டான். ஐயோ காட் பிளெஸ் யூ மை சைல்ட் அப்படின்ற மாதிரி டேங் சொல்கிறான். ஜேகே சிரிச்சுட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க, அவன் பழிச்சுப்பா அப்படின்ற மாதிரி 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜிமினை பற்றி தான். ஏன்னா ஜிமினுக்கு இந்த வாட்டி ப்ராக்டிஸ் கொடுக்கறது ஜேஹோப் தான். கொரியோகிராஃபியை பற்றி அந்த லெசன்ஸ் எல்லாம் ஜேஹோப் தான் ஜிமினுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கான். ஃபர்ஸ்ட் டேன்றதுனால ரொம்ப டஃப்பாக இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு அவங்ககிட்ட விட்டுருக்காங்க. ஆனால் மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே டஃபஸ்ட் டான்ஸ் டீச்சர்னால் அது ஜேஹோப் தான். ஆனால் ஜிமினுக்கு ஓரளவுக்கு அவன் பிக்கப் பண்ண முடியுது. பிகாஸ் அவன் ஆல்ரெடி டான்ஸ் கிளாஸ்லாம் போயிருப்பான். ஸோ ஜேஹோப்பும் ஜிமரா நீ உண்மையிலே சீக்கிரம் பிக்கப் பண்ணிக்கிறடா, செம்மடா, சூப்பர்டா அப்படின்ற மாதிரி அவனுக்கு கிளாப் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போது ஜிமின் நான் பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவனும் அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். பட் அவனோட கேஸ்லாம் ஜேகே கிட்ட தான் இருக்குது. ஒரு ஸ்டெப் வைக்கிறான், ஜேகே நிமிந்து பார்க்கலாம். இன்னொரு ஸ்டெப் வைக்கிறான், திரும்ப ஜேகே நிமிந்து பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டெப் வைக்கும் போது ஜேகேவே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க. இப்போது ஹோபி தான், ஹலோ என்னது இது, நான் டான்ஸ் சொல்லி கொடுத்துருந்தா அவனை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அது இல்லை, அவன் உண்மையில ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடுறான். என்னோட சின்ன பையனாக இருந்தாலும் ரொம்ப டேலண்டடாக இருக்க மாதிரி இருக்கா, அதான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். ஜேஹோப் தான், ஆமாண்டா அவன் கொஞ்சம் நல்லா டேலண்டடான பையன்தான், சூப்பராக பாடுவான், சூப்பராக ஆடுவான். அப்புறம் டேன் கூட செஞ்சுட்டு துருன்ட்டு நிறைய வேலைலாம் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜிமினும் செஞ்சுட்டு அவன் ரொம்ப க்யூட்டாக இருக்கான். ஆமாண்டா உண்மையில ரொம்ப க்யூட்டாக தெரியுமா அப்படின்ற மாதிரி 2 பேரும் அவனை பார்த்து ஃபேன் பாய்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நைட் டைமில் அவங்க ஸ்டே பண்ணுற பிளேஸை தான் காட்டிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் படுத்து தூங்கிட்டாங்க டின்னர் முடிச்சுட்டு. ஆனால் அந்த இடத்துல ஜிமின் மட்டும் தூங்கலை. ஜேகே அப்படியே உருண்டு படுத்திருப்பான் அவன் பெட்லேருந்து. ஐ மீன் அப்பரில் டே, லோயரில் ஜிமின். அதுக்கு எதிர்த்த மாதிரி இருக்க பெட்டில் ஜேகே படுத்துட்டு இருப்பான். ஜேகே ஜிமின் படுக்கிறான். ஜேஎம்மை காணும். அவன் பார்த்துட்டு என்ன உன்னை காணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஓகே வாஷ்ரூம் போயிருப்பார் போல் அப்படின்ற மாதிரி அவன் விட்டுட்டான், பெருசாக எடுத்துக்கல. ஆனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறான். அப்போது ஜெயம் உண்மையிலே காணும் ரொம்ப நேரமாக. என்னது இது, எங்கே போனான் இவன் அப்படின்ற மாதிரி போயிட்டு வாஷ்ரூமில் செக் பண்ணுறான். வாஷ்ரூம்லேயும் ஜெயம் இல்லை. எங்கே போயிருப்பார் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க நேற்று உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்கல்ல அதே இடத்துக்கு போகிறான். பார்த்தா ஜெயம் அதே இடத்துல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் உட்காந்து காதில் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு என்னமோ பாட்டு பாடிட்டு பாட்டை லிசன் பண்ணிவிட்டு தலையாடின்னு இருக்கான். அப்போ அந்த பாட்டை ரசிச்சிட்டு இருக்கான். இப்போ ஜேகே பின்னாடி ஜேம் பின்னாடி போயிட்டு ஸ்லோவாக ஜேம் ஒரு ஷோல்டரில் கை வைப்பான். ஜேமுக்கு திடீர்னு ஒரு கை தூக்கி வரையப்படுறோம் அப்படின்ற மாதிரி பயந்துட்டு ஜேகே மேலே எடுத்துன்னு பார்ப்பான். ஜேகேவை பார்த்து தான் நிம்மதியாக இருக்குது. ஜேகே கொஞ்சமாவது என் மேலே கருணை காட்டா, திடீர்னு இப்படி பயமுத்திட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ராத்திரியில் அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். எனக்கு தூக்கம் வரல, அதான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜேம்ஸ் சொல்கிறான். ஜேகே தான், தூக்கம் வரலையா, காலையில் ஃபர்ஸ்ட்டு நீ தான் எழுந்து எங்கள் எல்லோரும் எழுப்பி விட்டுட்டு இவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உனக்கு இப்போ தூக்கம் வரலையா அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். ஜேம் அவன் சிரிக்கிறான் அப்படின்ற மாதிரி. அவன் காரில் ஹெட்ஃபோன் வச்சுருப்பான்ல. இப்போது ஜேகே தான் ஜேமோட கூட உட்காந்துட்டு என்ன பாட்டு கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேம்னா ஏண்டா கேளு அப்படின்ற மாதிரி அவன் ஒரு ஹெட்ஃபோன் எடுத்து ஜேகேயோட காதில் வைக்கிறான். ஜேகே இந்த சாங் எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உனக்குமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இவன் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கான் ஜேஎம். 2 பேரும் பாட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த பாட்டு கேட்கும் போது
ஜேம் ஒரு வேறு கெஸ்டர்லாம் கொடுத்துட்ருக்கான் என்னமோ யோ யா 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 அப்படின்ற மாதிரி இந்த கையெல்லாம் ஆட்டிக்கின்னு இந்த சிங்கர்ஸ்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி என்னமோ கூலாக பண்ணுறேன்னு கீர்த்தனமாக பண்ணிகிட்டு இருக்கான். ஜேகே அதை வச்சுட்டு இருக்கான். ஜேகே சிரிக்கிறத பார்த்ததும் அவன் இன்னும் அதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். ஜேகேவை சிரிப்பேற்றுற மாதிரி ஜேகேவன் ஜேம் கூட சேர்ந்துட்டு அவனும் அதே மாதிரி அந்த ராட்டில் 2 பேர் இப்படி உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் இப்படி கை ஆட்டிக்கிட்டே வந்து பாட்டு கேட்டுட்டு இருக்க ஜேமோட கை வந்து ஜேகேவோட கண்ணில் பட்டுடுது. ஜேம்க்கு அவ்வளோதான் ஜேகே சாரி ஜேகே அப்படின்ற மாதிரி ஜேகேவோட கண்ணை பிடிச்சி ஒரு மாதிரியா என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஜேகே தான் இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி கண்ணை மூடிட்டு இருக்கான். ஜேகேவோட ஜேமோட ஃபேஸ் கிட்ட இருக்குது. ஜேமோட ஐஸ் ஜேமோட ஹேண்ட்ஸ் ஜேகேவோட ஐஸு ஒரு மாதிரியா பிடிச்சிட்ருக்கு. ஐ மீன் இந்த ஊதுவாங்கல்ல அந்த மாதிரி பிடிச்சிட்ருக்கு. ஜேம் வந்து ஒரு நிமிஷம் அவனோட ஹார்ட் பீட்லாம் அப்படியே ரேஸ் ஆகுது. அப்படி கேட்குது வெளில ஒரு மாதிரி மூச்சு வாங்குது அவனுக்கு. ஒரு மாதிரி ஜேகேவே ஒரு மாதிரி அட்மையர் பண்ணி பார்க்குறான். அந்த எப்படி சொல்கிறது விழுந்துட்டான் பையன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜேகே தான் இட்ஸ் ஓகே ஜிம்மி விடு அப்படின்ற மாதிரி ஜேமோட கையை விலக்கி விட்டுருப்பான். ஜேம் அப்போ தான் கான்ஷியஸ் பண்ணிட்டு ஸ்டிஃபாக உட்காடுறான். சரி வா ஜேம் தூக்கம் வருது, ரொம்ப நேரம் எனக்கு இருக்கிறது நல்லதில்லை, நம்ம போய் படுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஜிம்மன் தான் இல்லை நீ போய் படு, நான் சீக்கிரம் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஜேகே கேட்கல. அவன் எழுந்துட்டு ஜிம்மனோட கையை பிடிச்சி தரன்னு உள்ளே எடுத்துகிட்டு போய் ஜேமை அவனோட பெட்டில் படுக்க சொல்கிறான். ஜேமன் போய் படுத்துட்டு அந்த பெட்ஷீட்டை ஃபுல்லாக போத்திட்டு உள்ள அவளுக்கு ஒரே யோசனையாக போகுது. ஏன் ஹார்ட் இப்படி துடிக்குது, ஏன் ஜேகே பக்கத்தில் வந்தாலும் எனக்கு இப்படி ஆகுது, எனக்கு ஜேகே மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா என்ன? ஐயோ துடிக்காது, நிறுத்து, என் ஹார்ட்டை வெடிச்சிட்டு போறியே, துடிக்காது அப்படின்ட்டு அவன் ஹார்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் ஜேகேவை பார்த்து போதே ஜேம்க்கு ஒரு மாதிரி என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி புது ஃபீலிங்காக இருந்திருக்கும். இன்னைக்கு ஜேகேவோட அவனோட ஃபேஸ் கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருந்தது. ஜேம்க்கு ஒரு மாதிரியா ஒரு மாதிரி மேஜிக்கலாக இருக்குது. அவனோட ஹார்ட் பீட் இப்படி இப்போ வரைக்கும் துடிச்சிக்கிட்டே இருக்குது. ஜேம் அதை எப்படி சொல்கிறது நிறுத்துட்டு அவன் ஹார்ட் அவனை திட்டிகிட்டு இருக்கான். அப்படியே அன்னைக்கு டேவும் ஸ்கிப் ஆகிருக்கும். அவங்களுக்குள்ள டேஸ் இப்படி தான் போகுது. ஜேகே பண்ணுற ஒரு சில விஷயம்லாம் ஜிம்மினுக்கு எப்படி சொல்கிறது எப்படி பட்டாம்பூச்சியாக வயிற்றுல பறக்கும். ஆனால் ஜிம்மின் வந்து அதை பெருசாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவான். பட் இருந்தாலும் வந்து ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி காய்ச்சிக்க மாட்டான். விளையாட்டுத்தனமாக ஜேகேவை சிரிக்க வைக்கிறதுக்காக எல்லாம் கிறுக்குத்தனத்தையும் 2 பேரும் பண்ணிகிட்டு இருப்பாங்க, டேவும் ஜிம்மினும். இவனுங்க 3 பேரையும் வந்து சமாளிக்கிறது மற்ற மெம்பர்ஸ்க்கெல்லாம் பெரிய பாடாக போயிடும். இவங்க டேஸ்லாம் இப்படி தான் போகுது. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் தான் காட்டுறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் 2 பேர் உட்காந்துட்ருக்காங்க, வேறு யாரும் இல்லை. ஜிம்மினும் ஜங்குக் தான் எதிர்க்க உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக் அங்கே இருக்க அந்த பிளேட்டில் இருக்கிறதெல்லாம் நல்லா வேகமாக சாப்பிட்டுட்ருக்கான். ஒரு மாதிரி நல்ல எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து சாப்பிட்ருக்கான். ஜிம்மினில் அவனையும் ஒரு மாதிரி ரசித்து பார்த்துட்ருக்கான். என்னன்னு தெரியல, ஜங்குக்கு ஒரு மாதிரி அவனையும் பார்த்துட்டே இருக்கான். இப்போது ஜேகேல நீ வாங்கலையா, என்ன எனக்கு மட்டும் கொடுக்குற, நீ சாப்பிட்லையா அப்படின்ற மாதிரி சாப்ஸ்டிக்ஸில் கொஞ்சம் எடுத்து ஜிம்மினோட வாய்க்கிட்ட வைக்கிறான். ஜிம்மினில் ஜேகேவே பார்க்குறான். ஒரு மாதிரியா கல்ப் பண்ணிவிட்டு ஸ்லோவாக அதையும் சாப்பிட்றான். ஜிம்மினில் ஒரு மாதிரியா நல்லா டேஸ்ட்டாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேகேவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தலையை ஒரு மாதிரி ஷேக் பண்ணிகிட்டே சொல்கிறான். ஜிம்மினில் அதான் டேஸ்ட்டாக இருக்குல்ல, ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி சீரியஸாக வச்சுட்டு சாப்பிட்ற அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்னது சீரியஸாக வச்சுட்டு சாப்பிட்றேன்னா? ஆமாம், என்னமோ ஃபுட்டு வந்து ரொம்ப கேவலமாக இருக்க மாதிரியும் முறைச்சிக்கிட்டே சாப்பிட்றியே, அதான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி ஜிம்மின் கேட்குறான். அது என்னோடய ஹேபிட், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு அப்படியே உள்ளே இருக்க நாடி நரம்பெல்லாம் பிடிக்குமா, அதனால் அப்படி ஆகிடும் அப்படின்ட்டு 2 பேரும் சிரித்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஜிம்மின்னா நல்லா சாப்பிடு ஜேகே, இன்னொரு பிளேட் வேணா கூட நான் ஆர்டர் பண்ணுறேன், நல்லா சாப்பிட்டா தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும், என்ன மாதிரி பெரிய பையனாக ஆக முடியும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஜேகே ஒரு மாதிரியா நாட்டியாக செஞ்சுட்டு பெரிய பையனா, உன்னோட ஹைட் எது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜிம்மில் ஏன் அடிக்கிறேன், நல்லா கரெக்டாக தான் இருக்குது, கரெக்டாக இருக்கா, குட்டியாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஜிம்மில் என்னது குட்டியாக இருக்கேனா,
என்னோட நீ எவ்வளோ பெரியவ, 2 வயசு பெரியவ, ஆனால் உனக்கு பார்த்து அப்படி தெரியுதா? இல்லையே, நான் தான் உனக்கு அண்ணன் மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லலாம். ஜேகே ஓவரா பேசாதடா, நான் அவனோட பெரியவன் தெரியும்ல, பெரியவனா பெரிய மாதிரி இருக்கணும், பெரிய மாதிரி நடந்துக்கணும். நீ ரொம்ப குட்டி பையன் ஜிமின்ஷி அப்படின்ற மாதிரி சிரிக்கிறான். ஜிம் இல்லை, ஹே என்னடா அதை பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? இல்லையே குட்டியாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஐயோ ஜங்குக்கா இப்படி சொல்லாதடா, எல்லாரும் கலாய்கிரிக்க போடா அப்படின்ற மாதிரி கோச்சிக்கிறான். ஐயோ ஜிமிச்சி நீ குட்டி பையன், இதெல்லாம் கோச்சிக்கூடாது புரியுதா? கோச்சிக்கும் போது சீக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுது, இன்னும் குட்டியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிம் இல்லை, ஏய் நீ முதல்ல நிறுத்து சாப்பிட்றது, அந்த பிளேட்டை கொடுறா அப்படின்ற மாதிரி பிளேட்டை போடுங்கா. சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் தருவேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஜிம்முக்கும் ஜேகேக்கோ பாண்ட் வந்து ரொம்ப சூப்பராக க்ரியேட் ஆகுது. என்ன சொல்கிறது, ரொம்ப ப்ளேஃபுல்லாக, என்ன சொல்கிறது, நல்லா ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் க்ரியேட் ஆகுது. ஆனால் என்னன்னு தெரியல, ஜிமின் வந்து ஜேகேக்கு விழுந்துட்டான். அவன் ஜேகே லவ் பண்ணுறான், ஆனால் ஜேகே வந்து அவனை ஒரு பேண்ட் மெம்பராக ஒரு ஃப்ரெண்டாக அவ்வளோதான், அதுக்கு மேலே பெருசாக பார்க்கல. ஒரு எமோஷ்னல் கனெக்ஷன் இருக்குது 2 பேருக்கும், ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு. ஜேகே வந்து ரொம்ப எமோஷ்னலான பர்சன், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து அவன் ஜிமின் ஒரு பேண்ட் மெம்பராக மட்டும்தான் பார்ப்பான். ஆனால் ஜிமின் வந்து ஜேகே மேலே விழுந்துட்டான், லவ் பண்ணுறான். அவனுக்கு அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை, பட் வந்து ஜேகேக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் செய்வான். ஜேகேவை சிரிக்க வைக்கணும், ஜேகே சாப்பாடு அடிக்கடி வாங்கி கொடுக்கறது, ஜேகேக்கு அதை பண்ணுறது, ஜேகேவை நல்லா கேர் பண்ணிக்கிறது, இதெல்லாம் நல்லா பண்ணுவான். ஜேகேவும் ஓகே அவர் செய்கிறாருன்ட்டு ஒரு மாதிரி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பான். அவனுக்கு பிடிச்சிருக்கான்ல நம்மளோட ஃப்ரெண்டு அந்த மாதிரி செய்கிறான்ட்டு. ஆனால் அவன் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பார்க்குறான். ஆனால் ஜிமினுக்கு வந்து ஜேகே ரொம்ப பிடிச்சி போயிடும். லைக் ஒரு பேண்ட் மெம்பர் ஒரு ஃப்ரெண்ட் கிடையாது, இட்ஸ் லவ் அப்படின்ற மாதிரி. அவன் இன்னும் எல்லாம் நல்லா போதே, ரொம்ப ஜாலியாக இருக்க மாதிரி இருக்குல்ல. எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு until the release of their first album. அவங்க ஃபர்ஸ்ட் ஆல்பம் ரிலீஸ் ஆக போது, இட்ஸ் நோ மோர் ட்ரீம்ஸ். அது ரிலீஸ் ஆக போகுது, அதுக்கான ஒர்க்ஸாக இவ்வளோ நாள் போயிட்டுருக்கோம். இந்த ஆல்பம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுது. அது எப்படிப்பட்ட பிரச்சனை, எப்படிலாம் அவங்களுக்கு எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போக போகுதுன்றதை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு நான் அதை சீக்கிரம் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஓகே காய்ஸ், கமெண்ட் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.